Hi friends, welcome back to the channel Vembuli recipes. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இது வரைக்கும் நம்ம அப்லோட் பண்ண எல்லா ரெசிபீஸுமே நம்ம சேனலில் இருக்குது. உங்களுக்கு எந்த ரெசிபீஸ் வேணுமோ நீங்கள் மறக்காமல் அதை செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு கோபி மஞ்சூரியன் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ட்ரையாக இல்லாமல் ரொம்ப கிரேவியாக இல்லாமல் ஒரு செமி கிரேவி மாதிரி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு பவுலில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவுக்கு ஈக்குவலாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு ஆட் பண்ணிக்கிறேன். கடலை மாவும் சோள மாவும் ஈக்குவல் அமௌண்ட்டில் எடுத்துக்கோங்க. அடுத்து இந்த பேட்டருக்கு தேவையான உப்பு போட்டுட்டு மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வேறு எந்த காரமும் இருக்காது, நம்ம மிளகோட காரம் தான் இருக்கும். இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு பேட்டர் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு எடுக்கும்போதே நிறைய தண்ணி ஊற்றாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. இல்லை அப்படின்னா மாவு ரொம்ப தண்ணி ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம பேட்டரில் நம்மளோட காலிஃப்ளவர் ஒட்டாது. நான் ஒரு 1/2 கப் அளவு தண்ணி எடுத்திருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஒரு ஸ்மூத்தான பேட்டர் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இந்த பேட்டர் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா தான் நம்மளோட காலிஃப்ளவரில் இந்த பேட்டர் நல்லா ஒட்டும். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா திரிஞ்சு போயிடும். இப்போ அடுத்து நான் ஒரு காலிஃப்ளவரை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு சுடு தண்ணியில் ஒரு 1 நிமிஷம் அளவுக்கு மட்டும் போட்டு எடுத்திருக்கேன். இதை இந்த பேட்டர்லேயே போட்டுட்டு நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு காலிஃப்ளவர் ஃப்ளோரட்ஸ்லேயுமே இந்த பேட்டர் நல்லா எல்லா பக்கமும் ஈவனாக கோட் ஆகியிருக்கணும். இதை போட்டுட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் அளவுக்கு ரெஸ்ட் பண்ண வச்சுருங்க. இப்போ அடுத்து ஒரு 15 மினிட்ஸ் கழித்து ஒரு கடாய் வச்சுட்டு நமக்கு எவ்வளோ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம இதை டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். எண்ணெய் ஓரளவுக்கு மீடியமாக ஹீட் ஆனதுக்கப்புறம், ரொம்ப ஹீட் ஆக வேண்டாம், மீடியம் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு காலிஃப்ளவராக உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை மொத்தமாக போட்டிங்க அப்படின்னா எல்லாமே ஒன்றோட ஒன்று ஒட்டிடும். அதனால் ஒன்று ஒன்றா போடுங்க. எண்ணெய் ரொம்ப சூடாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் போட்ட உடனே வெளியே கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடும், ஆனால் உள்ளே வேகாது. அதனால் கொஞ்சம் ஒரு மீடியம் ஹீட்டில் இருக்கும்போதே நீங்கள் இதை போட்டு ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிருங்க. போட்டுட்டு அடியில் படாமல் இருக்க, அதாவது அடியில் பிடிச்சிக்காமல் இருக்க அளவுக்கு நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணுங்கள். எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக ஃப்ரை ஆகணும். கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு ஃப்ரை ஆக போதும். இதை நம்ம அப்படியே கூட சாப்பிட்லாம், இதுவுமே நல்லாயிருக்கும். பட் நம்ம என்ன இன்றைக்கி பண்ண போகிறோம் அப்படின்னா கோபி மஞ்சூரியன். ஸோ அதுக்காக ஒரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். மீதி இருக்கிறதையும் இதே மாதிரி எண்ணெயில் பொரித்து எடுத்துடுறேன். ஒன்று ஒன்றா போடுங்க. எல்லாத்தையுமே ஒன்றா போட்டிங்க அப்படின்னா அப்படியே ஒன்றோட ஒன்று ஒட்டிடும். ஸோ நமக்கு தனித்தனியாக கிடைக்காது. எண்ணெயில் போட்ட உடனேயே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க, இல்லை அப்படின்னா அடியில் ஒட்ட ஆரம்பிச்சிடும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு கொஞ்சம் திருப்பி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தாச்சு. இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ ஒரு ஹெவி பாட்டம் கடாய் வச்சுருக்கேன். இந்த கடாய் நல்லா ஹை ஃப்ளேமில் நல்லா சூடாகணும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் ஆல்ரெடி டீப் ஃப்ரை பண்ண அதே ஆயில் தான் எடுத்திருக்கேன், நீங்கள் அதையே யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டு பொடி பொடியாக நறுக்கி வச்சதை ஆட் பண்ணிக்கிறேன். இதில் உங்களுக்கு இங்கே இன்னும் பூண்டு அதிகமாக வேணும்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். இதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் கோபி மஞ்சூரியனில். இதை ஒரு நல்ல ஹை ஃப்ளேமில் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா சாட்டே பண்ணிவிட்டு இதில் 2 வெங்காயத்தை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பெட்டல்ஸாக வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பெட்டல்ஸாக ஆட் பண்ணல, நல்லா சாப் பண்ணி தான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும் அப்படிலாம் இல்லை, இது க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அடுத்து ஒரு 2 நிமிஷம் கழிச்சிட்டு இந்த கேப்சிகம்மை இந்த மாதிரி க்யூப் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃபுல்லாகவே ஹை ஹீட்டில் தான் இருக்கணும், ஃப்ளேம் கம்மி பண்ணாதீங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன்.
அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு க்ரீன் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காரம் கம்மியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்து இந்த கிரேவிக்கான சால்ட்டு மட்டும் ஆட் பண்ண போகிறேன். ஆல்ரெடி நம்ம காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணும்போது அந்த பேட்டரில் சால்ட்டு போட்டுட்டோம். ப்ளஸ் இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்க சாஸில் எல்லாமே சால்ட் இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கிரேவியாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கோங்க. இதில் இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா சுகர் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நான் ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஸ்லரி, அதாவது கார்ன்ஃப்ளவரை நல்லா தண்ணியில் கரைச்சி வச்சு எந்த கட்டியுமே இல்லாமல் கரைச்சி வச்சு ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து இந்த கிரேவி கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும். இப்போ திக்கான ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச எல்லா காலிஃப்ளவரையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த கிரேவியும், அதாவது நம்ம ஆட் பண்ணியிருக்க சாஸும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த காலிஃப்ளவர் ஃப்ரையுமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு டாஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட கோபி மஞ்சூரியன் ரெடி ஆயாச்சு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா மேலே கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இல்லை, அதனால நான் ஆட் பண்ணலை. நம்மளோட கோபி மஞ்சூரியன் ரெடி ஆயாச்சு. இது நீங்கள் ஹாட்டான சப்பாத்தி, நான், பரோட்டா இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஃப்ரைட் ரைஸ் கூடயுமே இது நல்ல ஒரு காம்போவாக இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி பிடிச்சிது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். வேம்புலி ரெசிபிஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.